பாவம் செய்கிற நமக்கு நன்மைகளை நிரப்பி சுபனம் அடைய வேண்டிய ஆசையும் இருக்கிறது. ரமலான் மாதத்தை அடைந்து விட்டோம். ஆனால் அந்த ரமலானை எப்படி உபயோகப்படுத்துவது என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தை அடைந்த நமக்கு தோபாவை முதலில் செய்ய வேண்டும். அல்லாஹு தோபா தருவானா? நாம் வாழ்நாள் முழுவதும் பாவத்தினால் நிரம்பி கிடக்கிறோமே, பாவத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே என்று கேட்டால் நாம் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். 100 கொலைகளை பண்ண நபருக்கு அல்லாஹு தாலா தௌபாவை ஏற்று அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்றால் நாம் அவ்வளவு பெரிய பாவங்களை செய்திருப்போமா என்ற கேள்வியை நாம் கேட்க வேண்டும். முதலில் அல்லாஹுவிடத்திலே அழுந்து கேளுங்கள், அடம் பிடித்து கேளுங்கள். ஒரு குழந்தை தாயிடத்திலே எவ்வாறு கேட்பானோ அதே போன்று கேட்கும் பொழுது ஒரு தாயை விட பன்மடங்கு பாசம் கொண்ட நம்முடைய ரப்பு நாம் கேட்கக்கூடிய தௌபாவை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு சொல்லுகிறான், நீங்கள் என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்பதாக.